உண்மையான ஜனநாயகம் இந்தியாவில் இல்லை. இங்கு நடப்பது வெறும் ஜனநாயக பொம்மலாட்டம்தான். ஜனநாயக அமைப்பு முறையை வலுப்படுத்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்த உறுப்பினர்கள் அமெரிக்க அரசியல் அமைப்பில் இருந்த அடிப்படை உரிமைகளையும் இந்திய உச்ச நீதிமன்றத்தையும் உருவாக்கினார்கள். பிரிட்டனின் நாடாளுமன்ற உரிமை, அயர்லாந்தின் அரசு செயல்திட்ட வழிகாட்டு கொள்கை, ஜெர்மனியின் குடியரசுத் தலைவரின் அவசரகால கொள்கை மற்றும் குடியரசுத் தலைவரின் அவசரகால அதிகாரங்கள், கனடாவில் இருந்து மத்திய மாநில எஞ்சிய அதிகாரங்கள் நம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இறக்குமதி செய்யப்பட்டன. உலகிலேயே மிகப்பெரிய அரசமைப்பு சட்டம் நம்முடையதுதான். சட்டம் பெரிதாகவும் விரிவாகவும் இருந்தும் பாமரருக்கும் ஏழைக்கும் என்ன பயன்? நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் 80% செல்வ செழிப்புள்ள 20% மக்களால் அபகரிக்கப்படுகிறது. வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் நடத்தினார்கள், அரசியல் நடத்த வந்தவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். இரண்டிலுமே நட்டப்பட்டது மட்டும் மக்களாகிய நாம் தானே. சற்று சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.